ஆண்டுதோறும் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று உலக ஆட்டிசம் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆட்டிசம் என்றால் என்ன, இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், இப்போது பார்க்கலாம். ஆட்டிசம் என்பது குழந்தைகளின் நரம்பு மண்டல செயல்பாட்டில் ஏற்படும் குறைபாடை தவிர இது ஒரு நோய் அல்ல. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் செயல்பாடுகள் வழக்கத்திற்கு மாறாக காணப்படும். பிறர் முகத்தை பார்க்க அஞ்சுவது, பேச்சு திறன் குறைந்து காணப்படுவது என்பன உள்ளிட்ட சில அறிகுறிகளை வைத்துத்தான் மதி இருக்கும் எனப்படும் ஆட்டிசத்தை கண்டறிய முடியும். இந்த குழந்தைங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லி இன்டர்வென்ஷன் குழந்தையிலேயே நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு நம்ம சிறப்பான பயிற்சிகள் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். முக்கியமாக 1 வயதுலேருந்து 3, 4, 5 வயதுக்குள்ளார கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்து சிறப்பு பயிற்சி கொடுக்குற குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். அறிவுத்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான தனி பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகளின் மூலம் ஆட்டிசத்தால் பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் தங்களின் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்றனர். பொதுவாக இவர்களை பற்றி கூற வேண்டுமானால் வளர்ந்தும் குழந்தை பருவம் மாறாதவர்களாக இருப்பார்கள். எல்லாம் ஆட்டிசம் சைல்டும் நடப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் கூட வருவாங்க. அந்த ஸ்டேஜில் உள்ள குழந்தைங்களுக்கு எங்களோட டெக்னிக், ஸ்ட்ரெச்சிங், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களையும் நடக்க வைக்கிறது எங்களோட முக்கியமான ரோல். மூளை வளர்ச்சி குன்றி காணப்படும் இவர்களை சமுதாயத்தில் புறக்கணிக்காத வகையில் அவர்களது தனித்திறமைகளை வெளிக்கொணர நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என குழந்தைகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அக்ஷயா.